வெல்கம் டு கிச்சன் குயின் சார்பாக எல்லாருக்கும் இனிய கிருஷ்ணர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணருக்கு பிடித்த அவலை வச்சு இன்னைக்கு அவல் கேக் செய்ய போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம அடுப்பே பற்ற வைக்க போகிறதில்ல, அடுப்பே யூஸ் பண்ணாமல் இந்த அவல் கேக் எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 50 கிராம் அவல் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஏன்னா அவலில் குப்பை தூசெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அவலை ஒரு ஜல்லடையில் கொட்டிடலாம். இப்போ இந்த அவலில் இருக்க தண்ணியெல்லாம் வடிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து நல்லா பிச்சு போட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட் ப்ரெட் தான் எடுக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சால்ட் ப்ரெட் எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது அதே மிக்சியில் 50 கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை ஒன்றும் பாதியமாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக நைஸாலாம் அரைக்க தேவையில்லை. இப்போ அதையும் அந்த ப்ரெட்டை நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சுக்கு பொடி போட்டு இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் அளவு திருகின தேங்காய், இப்போ தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் அளவு வெல்லம். உங்கள் இனிப்பு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தி தேவைன்னா நீங்கள் கூட 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அவலை நல்லா பிழிஞ்சு தண்ணியே இல்லாமல் ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் அதில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஆல்ரெடி நம்ம மிக்சிங் பவுலில் ப்ரெட்டு தூள், அந்த வேர்க்கடலாம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட இதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. இதுக்கு தண்ணியே தேவைப்படாது, அதுவே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதோட திக்காக இருந்தால் கூட இன்னும் நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக நெய் தடவி வச்சுக்கோங்க. நெய் தடவிட்டு அந்த மாவை எடுத்து ஃபுல்லாக நல்லா தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி வட்டமாக தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக வரும். அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு தட்டு எடுத்து பரட்டி போட்டுருங்க. போட்டு ஒரு நல்ல 2 தட்டு தட்டினீங்கன்னா அது அழகாக விழுந்துடும். பாருங்கள், நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால அது ஒட்டாமல் அழகாக வந்துடும். இப்போ நம்ம 4 பக்கமும் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணுறதுக்காக 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கொயர் நல்லா கரெக்டாக அழகாக வரும். அதனால் 4 பக்கமும் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்கொயர் ஷேப்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அவல் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.